நாளை அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் அற்புதமான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களில் மருவு சொற்களை கூறுக. மருவு சொற்கள்னா என்ன சார்? சார் பெருசாக இருக்குது சார். நாகப்பட்டினம்னு யாராவது சொல்லுவாங்களா சார்? நாகை சார். தஞ்சாவூர்னு யாரோ சொல்லுவாங்களா சார்? தஞ்சை சார். இந்த மாதிரி ஊர் பெயர்கள் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு குடுகுடுன்னு டோட்டலாக எடுத்து வந்திருக்கேன். பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறது மொத்தமாக எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இதை மட்டும் பாருங்கள், இதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எழுதி கொடுக்கலாம். எல்லாமே எடுத்துக்கொண்டதாச்சு. டக்குன்னு பார்த்துடலாம், சரிங்களா? அதில் வித்தியாசமாக இருக்கிறத கொஞ்சம் எழுதி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு மயிலாப்பூர். மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாததை மட்டும் நான் அழுத்தி சொல்கிறேன். மயிலாப்பூர் மயிலை. வண்ணாரப்பேட் வண்ணை. ஓ, வண்ணை இது தெரியும். பூவிருந்தவல்லியா பூந்தமல்லி. அதே நேரத்தில் இது மட்டும் தெரிஞ்சுக்கூடாது, இதையும் அப்படியே ஆப்போசிட்டாக கேட்கலாம். அதனால் இதையும் தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு பூவிருந்தவல்லினா தெரியாது, பூந்தமல்லினா தெரியும், பூவிருந்தவல்லினா தெரியாது. இதை கொடுத்துட்டு கேட்டு வச்சுருவாங்க, பூவிருந்தவல்லி. ஓகேவா? மறந்துடாதீங்க. அப்புறம் சைதாப்பேட்டையை என்னன்னு சொல்கிறாங்க? சைதை. சரிங்களா? அதுக்கப்புறம் வானவன் மாதேவிய மானம் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, மானம் பதி. என்ன சொல்கிறாங்க? வானவன் மாதேவிய மானாம்பதி, மானாம்பதி என்று அழைக்கிறார்கள். மறந்துடக்கூடாது. ஸோ வானவன் மாதேவிய மானாம்பதிங்கிறாங்க. மன்னார்குடி மண்ணை. 2 சுழின்னு 3 சுழின்னு எது வேணாலும் போட்டுக்கலாம். மண்ணை என்னது? மண்ணை. கிளியரா? மண்ணை. அடுத்து தெரியும் நாகப்பட்டினத்தை நாகை. புதுக்கோட்டை புதுகை. புதுவை வேற புதுகை வேற, மறந்துடாதீங்க, இதை மிஸ்டேக் பண்ணுவீங்க. புதுகை என்றால் புதுக்கோட்டை, புதுவை என்றால் புதுச்சேரி. ஓகேங்களா? இந்த புதுவை என்றால் புதுச்சேரி. கும்பகோணத்தை குடந்தைங்கிறாங்க, குடந்தை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. சோழநாடு சோநாடு, சோநாடு. நாகப்பட்டினம் நாகை. உதகப்பட்டலாம் உதகமண்டலம் ஊட்டின்னு சொல்லலாம், இல்லை உதகை என்று கூறவில்லாம். ஓகே, இதை தாண்டி போகாதுங்க. பைம்பொழில் பம்புளி அப்படிங்கிறாங்க. ஸோ பைம்பொழில பம்புளிங்கிறாங்க. கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவாங்க பாருங்க. கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஆணுச்சு, கோயம்புத்தூர் தான் கோவை ஆணுச்சு. தேவகோட்டையில் தேவோட்டை, தேவகோட்டைய தேவோட்டை. திருநெல்வேலி நெல்லை, திருநெல்வேலி நெல்லை. அப்புறம் செங்கற்பட்டு செங்கை, செங்கை ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருநின்ற ஊர் திண்ணனூர். அண்ணனூர்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், ஆவடிக்கு பக்கத்தில். அண்ணனூர், அது உண்மையான பேர் அண்ணனூர் தான். இப்போ ஏன் திண்ணனூர்ன்றோன்னா அண்ணனூர் அங்கே தான் படித்தேன்னா, அதனால் அது அண்ணனூர் ஞாபகம் வந்துச்சு. திண்ணனூர் திருநின்ற ஊர். தஞ்சை தஞ்சாவூர். கரூர் கருவூர், கருவூர் தான் கரூரா மாதிரி இருக்கு. கொடைக்கானல் கோடை, கொடைக்கானல் கோடைன்னு வருது. கோடை காலங்களில் கொடைக்கானல் செல்லலாம், கோடை. அப்புறம் மணப்பாறை மணவை. விருதுநகர் விருதை. பாருங்களேன், விருதை விருதுநகர். பரமக்குடி பரம்பை. சங்கரங்கோவில் சங்கை. அம்பாசமுத்திரம் அம்பை. அறந்தாங்கி அறந்தை. அலங்காநல்லூர் அலங்கை. அலங்காநல்லூர் அலங்கைன்னு சொல்கிறாங்களா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, சிவகங்கை மாவட்டம். அலங்காநல்லூர் அலங்கை. சிங்கானந்தபுரம் சிங்கை. அடுத்து சிங்காநல்லூரையும் சிங்கம் தான் சொல்கிறாங்க, சிங்கை தான் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்லலாம். மயிலாடுதுறை மயிரம், மயிரம் மயிரம். சேந்தமங்கலம் சேந்தை, மறந்துடுவீங்க, இது இது நோட் பண்ணிக்கோங்க. சேந்தை என்பது சேந்தமங்கலம். இது சேந்தைன்னு சொல்லிட்டு சேனாறு சேரம்புரம் இந்த மாதிரி சேலை கொடுத்துட்டு சேந்தமங்கலம் கொடுத்துருவாங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா உடனே நம்மளுக்கு எல்லாமே எல்லாம் இந்த 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 நான் படித்து வச்சுருப்போம். மணவை எல்லாம் இந்த இந்த மட்டும் தாண்டா மாறும், மற்றெல்லாம் முன்னாடி எல்லாருமே சேன ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு. பாருங்க, சோழிங்க நல்லூர் சோழிங்கர், இது தெரியும். திருவண்ணாமலையை அருணைன்னு சொல்கிறாங்க, வேறு எழுத்து. ஸோ திருவண்ணாமலையை அருணை என்று கூறுகிறார்கள், அருணை. கருந்தட்டைக்குடி கரந்தை, கருந்தட்டைக்குடி கரந்தை. ஓகேவா? கருவைன்னு சொல்கிறாங்க. கரிவளம் வந்த நல்லூர், அதை கருவைன்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தம் இருக்கு இல்லையா, அது ராமுவை அப்படின்றாதீங்க. ராமநாதபுரத்தை முகவை அப்படின்னு சொல்கிறாங்க, மாட்டிக்குவீங்கோ. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். நாகர்கோவில் நாஞ்சி. மயிலாடுதுறை மாயூரம், இது பார்த்தோம். திருத்தணி தணிகை, திருத்தணி தணிகை.
வேதாரண்யம் வேதை. திருச்செந்தூர் செந்தூர்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியம் செந்தூர். செந்தூர் திருச்சீரலைவாய், திருச்சீரலைவாய். இன்னொன்று ஆலைவாய். இதெல்லாம் எதுக்கு திருச்செந்தூரை சொல்கிறாங்க? தர்மபுரி தகடூர், தர்மபுரியை தகடூர். உசிலம்பட்டியை உசிலை, நான் பொண்ணு எடுத்த ஊர் உசிலை, நான் மறக்க மாட்டேன். ஸோ உசிலம்பட்டி உசிலை. ஸோ காஞ்சிபுரம் காஞ்சி. ஸோ பாளையங்கோட்டை பாலை. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. அருப்புக்கோட்டை அறுவை. சிதம்பரம் தில்லை நடராஜன் இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். சேதுராயன் புத்தூர் சேராத்து, சேதுராயன் புத்தூர் சேராத்து. ஆழ்வார் திருநகரி குருகைன்னு சொல்கிறாங்க, அதாவது திருக்குறுகூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதான் ஆழ்வார் பிறந்த ஊர். அப்போ திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியை வந்து நம்ம குருகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக உறையூரை உரந்தை, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய உறையூரை உரந்தைன்னு சொல்கிறாங்க. திருவாரூர் ஆரூர்னு சொல்கிறாங்க. திருநின்ற ஊர் தின்னுநூர்னு சொல்கிறாங்க. பார்த்தோம், ஒரு சில விஷயம் ரிப்பீட் ஆகிருக்கும் சரிங்களா. பைம்பொழியில் வந்து பம்புலிங்கிறாங்க. மொத்தம் எத்தனை இருக்குது? 59 இருக்குது. இந்த 59 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நோட்டு போட்டு எழுதிருங்க. அந்த நோட்டு போட்டு எழுதி உங்களுக்கு தெரிஞ்சதை கூட சும்மா ஷார்ட்டாக எழுதிக்க, தெரியாததை மட்டும் கரெக்டாக எழுதிக்குங்க. திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு உங்களுக்கு தெரியாதா? உதகமண்டலம் வந்து ஊட்டி அப்படின்னு தெரியாதா? தஞ்சாவூர் தஞ்சைன்னு தெரியாதா? நாகப்பட்டினம் நாகைன்னு தெரியாதா? அந்த மாதிரி தெரிஞ்சதை விட்டுருங்க, தெரியாததை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, நோட்டு போட்டுருங்க. பேட்சில் இருந்தாலும் இல்லைன்னா நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க இதெல்லாம் சரிங்களா. ஸோ இதில் எப்போதும் போல 30 கொஸ்டின் கேட்டிருக்கேன். கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இந்த பாருங்க, மன்னார்குடி என்ற ஊரின் மருவு என்ன? பண்ணை மண்ணை மண்ணை ரெண்டுமே வரும் சொன்னேன். ஸோ இதை மட்டும் பார்த்துருங்க. அந்த 30 கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா மருவு முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சந்திக்கு வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.